ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லஞ்ச் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாசிப்பருப்பும் முருங்கைக்கீரையும் வச்சு பருப்பு வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியல் பண்ணணும். அதுக்கு தேவையானதை தான் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸும் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு முருங்கைக்கீரையை அலசி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து போட்டு குக்கரில் மஞ்சத்தூள் அப்புறம் ஜீரகம் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பீட்ரூட் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வெங்காயம் அதுக்கு தேவையானதையும் கட் பண்ணி வச்சாச்சு. ஜீரகம் போட்டு தான் எப்பயுமே பீட்ரூட் வந்து செய்வேன். அந்த மாதிரி பீட்ரூட்டையும் செஞ்சாச்சு. ரைஸும் செஞ்சு முடிச்சாச்சு. சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட்டும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பருப்பும் வந்து வேக வச்சாச்சு. வேக வச்சுட்டு தாளித்து விட்டுட்டேன். பருப்பும் வேலையும் முடிஞ்சிடுச்சு. கீரை பருப்பும் வச்சாச்சு. அதுக்கப்புறமா சாதம் கொஞ்சம் கிளறி எடுத்து வச்சுட்டு நெய் போட்டு அந்த கீரை பருப்பு போட்டு பெரட்டி வச்சுட்டேன். முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சாச்சு. பீட்ரூட் பொரியல் வச்சாச்சு லஞ்சுக்கு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து மேங்கோவும் செவ்வாழையும் வச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து ஆல்ரெடி நான் எந்த மாதிரி வச்சேன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் செஞ்சேன். சப்பாத்தி வந்து ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ரோல் பண்ணி சப்பாத்தி சாப்பிட கொடுத்தாச்சு. அதனால் ரோல் சப்பாத்தி வந்து 2 ரெடி பண்ணேன். அந்த 2ம் சாப்பிட்டு போயாச்சு. இப்போ இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.